முக்கிய செய்திகள். மத்திய அரசு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி ஊழல், பிரதமர் அலுவலகம் மீது குற்றச்சாட்டு. பிரதமர் வேட்பாளர் பிரச்சனையில் பாஜகவிற்குள் மோதல், நரேந்திர மோடி எடியூரப்பா புதிய கூட்டணி. பெட்ரோல் விலை உயர்வை குறைக்க கோரி திமுக போராட்டம், சென்னையில் கருணாநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 5வது முறையாக கைப்பற்றி விஸ்வநாதன் ஆனந்த் சாதனை. வணக்கம். விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க உரிமங்கள் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக பாஜக மற்றும் அண்ணா ஹசாரே குழு குற்றம் சாட்டியுள்ளது. நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் முறையில் ஒதுக்கீடு செய்யாமல் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு தாங்கள் விரும்பியவர்களுக்கு உரிமம் வழங்கியதாக மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இந்த ஊழலால் அரசிற்கு 1,80,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாக அண்ணா ஹசாரே குழு தெரிவித்துள்ளது. பிரதமர் அலுவலகம் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அந்த குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை மத்திய நிலக்கரி சுரங்க அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் மறுத்துள்ளார். நிலக்கரி தொழில் வளர்ச்சி அடைவதற்கு தனியாரை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உரிமங்கள் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய நிலக்கரி தேவையை கருத்தில் கொண்டு நிலக்கரி சுரங்க உரிமங்கள் தனியாருக்கு வழங்கப்பட்டதாக ஜெய்ஸ்வால் கூறினார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா ஹசாரே, மத்திய அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லையெனில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டியதுதானே என பிரதமருக்கு சவால் விடுத்துள்ளார். பிரதமர் வேட்பாளர் பிரச்சினையில் பாஜகவில் புதிய கூட்டணி உருவாகியுள்ளது. அண்மையில் மும்பையில் நடந்த பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் பல்வேறு குழப்பங்களுடனும் குளறுபடிகளுடனும் முடிவடைந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எடியூரப்பா, பிரதமர் பதவிக்கு குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி தகுதியானவர் என்றும் அவரை பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் குரல் எழுப்பினார். இது பாஜகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. எடியூரப்பாவின் இந்த கருத்தால் பாஜக மூத்த தலைவர் அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் எடியூரப்பாவிற்கு ஆதரவாக நரேந்திர மோடி மற்றும் அருண் ஜேட்லி ஆகியோர் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். எடியூரப்பாவிற்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இதனால் எதிர்கோஷ்டியை எதிர்கொள்வது எப்படி என்று தெரியாமல் நிதின் கட்கரி கோஷ்டியும் அத்வானி கோஷ்டியும் அதிர்ச்சியில் உள்ளது. இதனிடையே மோடிக்கு எதிராக குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேசுபாய் பட்டேல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலக தயார் என்று கருணாநிதி அறிவித்துள்ளார். மத்திய அரசிலிருந்து திமுக விலகும் பட்சத்தில் காங்கிரஸ் அரசிற்கு ஆபத்து ஏற்படும் சூழல் எழுந்துள்ளது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கருணாநிதி தலைமையில் திமுக இன்று போராட்டம் நடத்தியது. காங்கிரஸ் அரசின் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்தும், தமிழக அரசின் பால் விலை உயர்வு, பேருந்து மின்கட்டண உயர்வுகளை கண்டித்தும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் மத்திய அரசின் அலுவலகங்கள் முன்பு திமுக முன்னணி தலைவர்கள் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கருணாநிதி, திமுகவிற்கு என்று தனிப்பட்ட கொள்கைகள் உண்டு என்றும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபடும் பட்சத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்து திமுக விலகும் என்றும் அறிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மத்திய சர்க்காரோடு கூட்டணியில் இருந்தாலும் கூட கூட்டணி வேறு, அதே நேரத்திலேயே மக்களுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறும் போது அதை தடுக்கிற நிலையில் நாங்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணியில் இருந்து உண்டு. டிபி சிங் அவர்களோடு அவர்களுடைய கட்சியிலே கூட்டணியில் இருந்தது உண்டு. எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய பிரதான அடிப்படை கொள்கைகளுக்கு மாசு மறு வறுமையானால் அதை சுட்டிக்காட்டி அதை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பை மத்தியிலே உள்ளவர்களுக்கு அளித்து அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றாவிட்டால் எதிர்ப்பு குரலை உயர்த்தி அவர்களோடு இருக்கிற வரையில இருந்து முடியாவிட்டால் நாம்
தனியாக பிரிந்து நம்முடைய மேலும் தமிழகத்தில் கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வரும் கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் போன்ற பல்வேறு சமூக விரோத சம்பவங்களை தடுக்காமல் நாளிதழ்களில் தினந்தோறும் விளம்பரம் கொடுத்து தமிழக மக்கள் பணத்தை ஜெயலலிதா பாழாக்குவதாக கருணாநிதி கூறினார். வரிப்பணத்தை வீணடித்து கூட்டங்கள் நடத்துவதுதான் தமிழக அரசின் ஓராண்டு சாதனையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு பெட்ரோல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும், பெட்ரோலுக்கு அதிமுக அரசு விதிக்கும் 20% வாட் வரியை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திண்டிவனத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கோவா மாநிலத்தில் பெட்ரோல் மீது வாட் வரியை குறைத்தது போல் தமிழகத்திலும் வாட் வரியை குறைத்த அதிமுக அரசு முன்வர வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இதேபோல் கரூர், மதுரை உட்பட அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலிய கப்பல் ஊழியர்கள் இருவரையும் 1 கோடி ரூபாய் ரொக்க ஜாமீனில் விடுதலை செய்ய கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்ரிகா லக்ஸி கப்பலின் பாதுகாவலர்களான அவர்கள் இருவரும் தலா 1 கோடி ரூபாயை பிணைத் தொகையாக நீதிமன்றத்தில் செலுத்திவிட்டு ஜாமீனில் செல்லலாம் என்று நீதிபதி நிபந்தனை விதித்துள்ளார். கப்பல் ஊழியர்கள் சால்வதோர், லத்தோர் ஆகிய இருவருக்கும் இந்தியாவைச் சேர்ந்த இருவர் உத்தரவாதம் தர வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்திய மீனவர்கள் இருவரை சுட்டுக் கொன்ற வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 4 மாத சிறைவாசத்திற்கு பின் அவர்களுக்கு தற்போது ஜாமீன் வழங்கி கேரள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள அரசு இந்த உத்தரவை எதிர்த்து விரைவில் மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சேயை நாடு கடத்த வேண்டும் என்று கீழ் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை இங்கிலாந்து உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஜூலியன் அசாஞ்சே மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த 7 பேர் அடங்கிய நீதிபதிகள் பெஞ்ச் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக அவருக்கு 2 வார காலம் அவகாசம் அளிப்பதாக நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்துள்ளனர். முன்னதாக மனுதாரரின் வழக்கறிஞர் டினா ரோஸ் வாதிடுகையில் கைது வாரண்ட் உத்தரவு அனுப்பும் அதிகாரம் ஸ்வீடன் நாட்டு அரசு வழக்கறிஞருக்கு இல்லை என்றும், அதன்படி நாடு கடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வாதிட்டார். எனினும் இந்த வாதத்தை ஏற்க முடியாது என அறிவித்த நீதிபதிகள், நீதிமன்ற பிரதிநிதியான அரசு வழக்கறிஞர் அனுப்பிய கைது வாரண்ட் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று தெரிவித்தனர். இதையடுத்து அசாஞ்சே மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜூலியன் அசாஞ்சே வழக்கறிஞர், பாலியல் வழக்கை மறுபடியும் விசாரிக்கும்படி விரைவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவுள்ளதாக தெரிவித்தார். பாலியல் வழக்கில் கைதான தன்னை ஸ்வீடனுக்கு நாடு கடத்தினால் அமெரிக்க அரசால் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஜூலியன் அசாஞ்சே மேல்முறையீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை 5வது முறையாக வென்று இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் சாதனை படைத்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் அவருக்கு 14 கோடி ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற போட்டியில் இஸ்ரேல் வீரர் போரிஸ் ஜல்பாண்டை வீழ்த்தி இந்த சாதனையை அவர் புரிந்துள்ளார். இதன் மூலம் 5வது முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை ஆனந்த் கைப்பற்றியுள்ளார். மாஸ்கோவில் நடந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் டை பிரேக்கர் ஆட்டத்தில் 2.5 புள்ளிகள் பெற்று அவர் வெற்றி பெற்றுள்ளார். 12 சுற்றுகள் கொண்ட இப்போட்டியில் இருவரும் சம புள்ளிகள் பெற்றதால் டை பிரேக்கர் முறையில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. 4 சுற்றுகள் கொண்ட போட்டியில் 2வது சுற்றில் ஆனந்த் அபார வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து ஆடிய ஜல்பாண்டை முதல், 3வது மற்றும் 4வது ஆட்டத்தில் விஸ்வநாதன் ஆனந்த் டிரா செய்தார். இதனால் ஜல்பாண்ட் 1.5 புள்ளிகள் பெற்று தோல்வியடைந்தார். இந்த வெற்றி மூலம் சென்னையைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் உலக செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை தொடர்ந்து கைப்பற்றி ஹாட்ரிக் சாதனை படைத்துள்ளார். 42 வயதாகும் விஸ்வநாதன் ஆனந்த் ஏற்கனவே 2000, 2007, 2008, 2010 ஆண்டுகளில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். தனது 16 வயதிலேயே தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் பட்டம் பெற்ற முதல் விளையாட்டு வீரர் ஆவார். 5வது முறையாக விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது பெருமையாக உள்ளதாக அவரது மனைவி மற்றும் பெற்றோர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சாதனை படைத்துள்ள விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் விஸ்வநாதனின் வெற்றி ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி விஸ்வநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
வயது விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய இந்திய ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் நாளை ஓய்வு பெறுகிறார். 42 ஆண்டுகாலம் ராணுவத்தில் பணியாற்றியுள்ள வி.கே. சிங் நாளையுடன் ஓய்வு பெறுகிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளாக தலைமை தளபதியாக பதவி வகித்து வருகிறார். 62 வயதாகும் இவர் ஹரியானா மாநிலம் ரோடாக் மாவட்டத்தில் உள்ள பபோரா என்ற கிராமத்தை சேர்ந்தவர். சில மாதங்களுக்கு முன் தனது வயது விவகார சர்ச்சையில் சிக்கினார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இவருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. ராணுவ தளவாடங்கள் வாங்குவது குறித்து புகார் எழுப்பியதும் ராணுவத்தில் தற்போது போதிய அளவில் ஆயுதங்கள் இல்லை என்று பிரதமருக்கு இவர் கடிதம் எழுதிய விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனினும் இவர் நேர்மையான மற்றும் கண்டிப்பான அதிகாரி என பெயர் பெற்றிருக்கிறார். இவரது பதவிக்காலத்திற்கு பின் விக்ரம் சிங் புதிய ராணுவ தலைமை தளபதியாக பதவியேற்க இருக்கிறார். சர்ச்சையின் போது இவர் குறிப்பிட்டிருந்த வயது ஆவணங்களில் இருந்திருந்தால் மேலும் 10 மாதங்கள் பதவியில் நீடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைமை தளபதி வி.கே. சிங் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அரசிற்கு ஆபத்து இல்லை என்று பிஜு ஜனதாதள கட்சி அறிவித்துள்ளது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதாதளம் ஆட்சி நடைபெற்று வருகிறது. 147 பேர் கொண்ட ஒடிசா சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் பிஜு ஜனதாதளம் ஆட்சி நடத்தி வரும் நிலையில் முக்கிய இலாக்காக்களை வைத்திருக்கும் 4 மூத்த அமைச்சர்கள் மற்றும் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் நவீன் பட்நாயக்கிற்கு எதிராக செயல்பட தொடங்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் பிஜு ஜனதாதள மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான பியாரி மோகன் முகபத்ரா தலைமையில் அவசர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் நவீன் பட்நாயக் லண்டன் சென்றுள்ள நிலையில் அவரது ஆட்சிக்கு எதிராக நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தால் அங்கு பரபரப்பு எழுந்துள்ளது. எனவே தனது பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு நவீன் பட்நாயக் நாடு திரும்ப திட்டமிட்டிருக்கிறார். இதற்கிடையே அதிருப்தி அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் உதவியுடன் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அமர திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக பியாரி மோகனை பயன்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் பிரசன்னா ஆச்சாரியா, முதலமைச்சர் நவீன் பட்நாயக் திறமையுடன் செயல்பட்டு வருவதால் அவரது தலைமையில் நடைபெறும் ஆட்சிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று கூறியிருக்கிறார். only say that Naveen Patnaik is the undisputed and unchallenged leader of Odisha and Biju Janata Dal. Under his able leadership, this party and this government has been sincerely working for the state of Odisha since last 14 years, and it will continue to work for the benefit and for the interest of the 4.5 crore people of Odisha. தங்கள் கட்சியின் ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என்று பிஜு ஜனதாதளம் அறிவித்துள்ளது. ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு முழு ஆதரவு அளித்து வருவதாக அக்கட்சி தெரிவித்திருக்கிறது. நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டனர். பூஜை நடத்திவிட்டு கடலுக்குள் பயணம். சிகிச்சைக்கு வந்த குழந்தை திடீர் மரணம். போலி டாக்டருக்கு அடி உதை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.